எங்க இருக்கும்? உயர்ந்த கோபுரத்துலதான் இருக்கும் இல்லையா? நீங்க கரெக்டா பாருங்க, இந்த பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் முடிஞ்சது, பொங்கல் வந்தது, நீ அடுத்தது என்ன பண்டிகை வரப்போகுது? ரம்ஜான் வரப்போகுது. இந்த புறாவெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, சர்ச்சில் நல்ல கோபுரத்துல இருக்குது. உடனே அவங்க கிறிஸ்துமஸ் வந்தது என்ன பண்றாங்க, எல்லாம் சுண்ணாம்படிக்கணும்னு சொல்லி மட்டும் சுண்ணாம்படிக்க தொடங்குனது என்ன பண்ணிடுது, அதெல்லாம் போய் கோயில்ல போய் இருக்குது. கோயில்ல என்ன பண்றாங்க, பொங்கல் கொண்டாட தொடங்கிடுறாங்க. அப்ப கோயில்ல இருந்து என்ன பண்ணுது, பள்ளிவாசலுக்கு போகுது. ஆனா அதுக்கு ஏதாவது வேற்றுமை இருக்கா? இல்ல. பார்த்தா எல்லாம் ஒரே சண்டை, ரத்தம் சிந்த சண்டை நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய குழந்தை புறா வந்து அம்மா அப்பாட்டையில கேக்குது, என்ன இங்க நடக்குது? அது ஜாதி சண்டை அப்படிங்கும் போது அப்ப அந்த புறாக்கள் சொல்லுது, நமக்கு இந்த ஜாதி இல்லையே, நம்ம எந்த வேற்றுமை இல்லையா, சர்ச்சிலயும் இருக்கும், கோயில்ல இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும். அதனாலதான் தாய் புறா சொல்லுதாமா, அதனாலதான் நம்ம எங்க இருக்கோம், உயர்ந்த இடத்துல இருக்கோம், உயர்ந்த இடத்துல இருக்கோம். எந்த ஜாதி மதம் எல்லாம் பார்க்காததுல மனிதர்கள் அதை பார்க்கறதுனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாழ்ந்த இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி கேவலமான நிலைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் தரக்கூடிய படிப்பினைகள் கண்டிப்பா இருக்குது, சரிங்களா? அப்ப பொங்கல் தரக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா 4 விஷயங்கள். பொங்கல் கற்று தரக்கூடிய பாடங்கள் என்னன்னா 4 பாடங்கள். பொங்கலுக்கு முதல் நாள் என்ன, போகி பண்டிகை. போகி பண்டிகை இல்லையா? பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதுக்கெல்லாம் நல்ல வீட்டை வெள்ளையடிப்போம், வீட்டுல இருக்கிற வேண்டாத்தது எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம். சகோதரிகளே, அந்த நல்ல உள் கருத்துக்கள் நம்ம உள்வாங்காததுனால நம்ம கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதை களையிறதுக்காகத்தான் எதை கழிக்கணும், எதை சேர்த்தணும். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பழச, இதே நான் வீட்டில் இருக்கக்கூடிய பழச இல்ல, இன்னைக்கு ரம்ஜான் கூட வருது, முதல் நாளே என்ன நினைச்சுக்குள்ளின்னு சொல்லி மட்டும் எல்லாத்தையும் கழுகிறது, எல்லாத்தையும் பூசுறது. நம்மளுடைய அந்த நோக்கம் என்ன தெரியுமா, பெரியவங்க கட்டு தந்த நோக்கம், எதை கழிக்கணும் எதை சேர்த்தணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை, கோபம், வன்மம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம குணத்துல இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் கழிச்சுட்டு நல்ல ஒரு நாள் வரப்போகுது. அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும். இவங்க சொன்ன மாதிரி அந்த காண பொங்கல் அப்படிங்கறது உறவினர்களை, அதுதான் அந்த பொங்கல் கட்டு தரக்கூடியது, உறவை எல்லாம் பேணணும். இந்த விவசாயத்துக்காக உதவி செய்த உறவினர்கள் மட்டுமே அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி செய்யக்கூடிய. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் உள்ள அந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது எதையெல்லாம் நீங்க கழிக்கணும், எதையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மாற்றம் வேண்டும் மண்ணிலே, அது தொடங்க வேண்டும் தண்ணிலே அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம கிட்ட இருந்துதான் இந்த எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் இல்லையா? அதுலயும் பாருங்க, பூமி எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அழுகின தக்காளியை போட்டோம்னா என்ன ஆகும், தக்காளி அழுகி போயிடும். ஆனா அந்த விதை என்ன ஆயிரும், என்னைக்கு அதுக்கு தண்ணி கிடைக்குதோ அது முளைச்சு வரக்கூடியதா இருக்குது இல்லையா? விதைகளை மாத்திரம் போட்டோம்னா அது பூமியிலிருந்து முளைச்சு வரக்கூடியதா இருக்குது. ஆனா அதே அந்த வேண்டாத்ததெல்லாம் நம்ம போட்டோம்னா என்ன ஆயிரும், அதெல்லாம் மண்ணோட மக்கி போகும். விதை மட்டும் என்னைக்கு இருந்தாலும் முளைச்சு வரக்கூடியதா இருக்கு. அப்ப போகி பண்டிகை தரக்கூடிய படிப்பினை என்ன, இதுலயும் இந்த கழிக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதை கழிக்குவோம், நம்ம ஒரு 100 சீலை இருக்குதுன்னா அப்பா வாங்கி தந்தது, அம்மா வாங்கி தந்தது, கல்யாண சாரி, சீரு, சீலை, நிச்சயம், இப்படி எல்லாம் என்னென்ன அடுக்கி வச்சிருப்போம் இல்லையா? நமக்கு தேவையானது நிறைய வச்சுட்டு நமக்கு தேவையில்லாததான் கழிக்கக்கூடியவங்களா இருப்போம் இல்லையா? நம்ம முன்னாடி தேவையில்லவங்க வந்தா கூட இதுல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? இந்த கழிக்கிறது அப்படிங்கிறது இல்ல, நமக்கு தேவையுள்ளவங்களை பார்த்து எடுத்து கொடுக்கக்கூடிய பண்பு வரணுங்கிறதுதான் அந்த போகி பண்டிகை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு படிப்பினை. 2வது வந்து பார்த்தோம்னா, 2வது நம்பிக்கை அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் பாட்டெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்னதான் நமக்கு வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது இந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தை மாசம் அப்படின்னு சொன்னால மார்கழி வந்ததுமே பெண்கள் வந்துட்டு தை நீராடு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. தை திங்கள் நீராடு என்னன்னா 1 மாசம் விரதம் எடுப்பாங்களாம். நான் எல்லா கிளாஸ் எடுத்த இடத்துல எல்லாம் நான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா 1 மாசம் நோன்பு விரதம் எடுக்கணுங்கிறது தெரியுமானா நிறைய ஆளுகளுக்கு தெரியறது இல்லை. நிறைய கிறிஸ்டின்கள் அப்படின்னா 40 நாள் விரதம் எடுக்கிறாங்க, முஸ்லீம்கள் ரமலான்ல இருக்கிறோம். அப்ப இந்த பொங்கலுக்கும் 1 மாசம் விரதம் எடுக்கணுமாமா. மார்கழியிலேயே அதுவும் புறப்பாட்டு தான் எடுக்கணுமாமா.
பௌர்ணமி அது தொடங்குனா அடுத்த தேயில அந்த விரதத்தை முடிக்கணுங்கிறதா நான் படிச்சேன். சரிங்களா? அப்ப வந்துட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பிக்கை தரக்கூடியதா. எப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி பட்டத்துல தேடி விதைத்த விதையை நம்ம எப்போ மார்கழியில அறுவடை செய்யறோம். இது வந்துட்டு அறுவடை செஞ்ச புது அரிசியில செய்யறதுதான் இந்த பொங்கல். இப்ப முஸ்லீமும் விவசாயம் பண்ணுவான் இல்லையா, அவனும் அறுவடை செய்வான் இல்லையா. அப்புறம் என்ன கொஞ்சம் பேர் மாறிடுது. பாச்சோறு கிராமத்துல எல்லாம் செய்வாங்களாமா பாச்சோறு. கேரளால எல்லாம் போய் பாருங்க சித்திரக்கனி, அதுவும் அறுவடை செய்யறதா. சித்திரக்கனிய மதமே அங்க கிடையாது, ரொம்ப சிறப்பா கொண்டாடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப வந்துட்டு மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உழைப்பின் உன்னதத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதா இருக்குது. மழை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள போய் ஒளியுவோம் இல்லையா, வீட்டுக்குள்ள போவோம், கொடையை எடுக்குவோம். அப்ப ஆனா விவசாயி என்ன பண்ணுவான், மழை வந்தா நேரா காட்டுக்கு தான் போவான். அப்ப அந்த உழைப்பின் இதுக்கெல்லாம் வந்துட்டு நானு நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் டைம் ஆகும் அப்படிங்கறனால உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் பிறரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு அதாவது விவசாயம் செய்யறவன் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவன். தொழுதுண்டு வாழ்பவர் அப்படின்னு சொல்வாரு. ஏன்னா வேலைக்கு போறவங்கல்ல, நம்ம எல்லாம் வேலைக்கு போறவங்கள என்ன பண்ணுவோம், வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குறோம், அது என்ன பண்றோம், நமக்காக செலவு பண்றோம். ஆனா ஒரு விவசாயி மட்டும் என்ன பண்றான், மற்றவங்களுக்காக. அதனாலதான் உழுதுண்டு வாழ்பவரே வாழ்பவர். மற்றவங்களுக்காக வாழறவன் தான் வாழறவன். தனக்காக வாழ்றவங்கிற அந்த கணக்குலயே வராது அப்படின்னு சொல்லி மட்டும். ஏன்னா மற்றவங்களுடைய தேவைக்காக வாழக்கூடியவங்களாம் விவசாயிகள் இருக்காங்க. நாலாவது படிப்புனை தான் நன்றியுணர்வு. சரிங்களா? பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றிக்காக உள்ளது. நல்ல விதமா விவசாயம் நடந்திருந்தாதான் அது அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. மழைனால இப்ப இந்த இடத்துல எப்படியெல்லாம் அழிவுகள் வந்தது இல்லையா. அப்ப அந்த நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வு தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இறைவன் மூலம் கிடைச்சதுதான் இதெல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி செலுத்தல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ இனியெல்லாம் சொல்லுவீங்கல்ல, பொங்கல் தரும் படிப்பினைகள் 4. இது ஒவ்வொரு மதத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும், இப்ப ரமலான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுக்கும் நிறைய படிப்பினைகள் நமக்கு வரக்கூடியதா இருக்குது. சகோதரிகளை நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கதம்பம் மாதிரி. கதம்பத்துல நம்ம எல்லாம் என்னென்ன பூவை வச்சு கட்டுறோம் இல்லையா. ஆனா அது ஒன்னோட ஒண்ணு அந்த கலர் மாறவோ ஒரு மனம் அதுல இருந்து இதுல மாறவோ செய்தா இல்ல. நம்ம எல்லாம் எப்படி சாலடு மாதிரி இல்லையா. சாலடுல வெள்ளரிக்காய், திராட்சை, முந்திரி, ஆப்பிள் எல்லாத்தையும் அறுத்து போட்டுட்டு சாலடு செய்வோம். ஆனா அதோட ருசி தன்மை மாறுதா, ஒன்னோட ஒண்ணுல கலந்துறது இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பல விதத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நல்ல விதமா ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ பொங்கல் தரும் படிப்பினைகள் நாங்க இங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, பொங்கலை பத்தி வந்திருக்கிறவங்க பொங்கலை கொண்டாடக்கூடியவங்க நல்ல சிறப்பா ஒரு உரை நிகழ்த்தணும் அப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன். அப்ப அந்த சிறந்த உரைக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இப்ப எல்லாம் நினைச்சுதான் இது நடத்தினது. சரி, எனது உரையை சமத்துவ பொங்கல் என்னங்க, அப்போ இந்த பொங்கல் தரும் படிப்பினையை பத்தி கொஞ்சம் விஷயம் நான் தெரிஞ்சிருக்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. டைம் இருக்கா? சரி, இல்ல விளையாட்டுல நட்டல அவங்க தான் எப்ப பேசுறாங்க. நான் நிறைய இது பண்ணி வச்சிருக்கேன் தான். தமிழ்நாடு அறிவியல் மாநில செயலாளர் சகோதரி மகர்னிஷா அவர்களை நான் நிறைய பேசுறேன். பொங்கல் தரும் படிப்பினைகள் அப்படின்னு சகோதரி ஒரு ஆழமான உரையை எங்க நிகழ்த்தினாங்க இல்லையா. 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் நம்முடைய நாடு, நம்முடைய தேசம் பன்முகத்தன்மை உள்ள தேசம். பன்முகத்தன்மைன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்ன நாள்?
குடியரசு. குடியரசுனா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட நாள் இல்லையா? 1947 நம் நாட்டினுடைய விடுதலை கிடைச்சது ஆகஸ்ட் 15 அதை ஒட்டி நமக்கு சட்டங்கள் இயற்றப்படணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சட்டத்தின் அடிப்படையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? சட்டம் தான். ஆனா நமக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரிவதில்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அதை பற்றிய நாம் புரிதலோ நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றதோ கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். நம்முடைய சமூகம் எப்படி அமைஞ்சிருச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்ன எல்லாம் டீ கடையில போய் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து உரையாடுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, நாட்டு விஷயத்த பேசிட்டு வருவாங்க. பெண்கள் எல்லாம் திண்ணையில உட்கார்ந்து இருப்பாங்க, குடும்ப விஷயத்த பேசுவாங்க. என்ன செய்யலாம் குடும்பத்துக்கு, அடுத்தது மாமியார் என்ன, பொண்ணு என்ன படிக்குது அப்படின்றது குடும்ப விஷயத்த பெண்கள். இதுதான் நம்முடைய சமூக அமைப்புல பெண்கள் அரசியல் அமைப்பையோ அரசியலையோ தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அது பெண்களுடைய தவறு அல்ல, நம்முடைய சமூகம் அப்படி வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு துறையில பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா துறையிலும் பாத்துங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும்னு படிக்க வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய நாட்டுல சமத்துவம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சமத்துவம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் என் வீட்டில் இருக்கும் ஆணுக்கு சரிசமமாக நான் சமத்துவத்தோடு இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சம உரிமை கேட்கிறேன், நான் பெண் சம உரிமை கேட்கிறேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? கல்வி கற்றவளாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்துல நான் தன்னிறைவு பெற்றவளாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நல்லா பராமரிக்கிறவளாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் இருந்தால்தான் எனக்கு மரியாதை கிடைக்கும். இல்லைன்னு நீங்க நம்ம ஓப்பனாவே பேசலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நம் வீட்டிலே முடிவெடுக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு சொல்லுங்களே. கண்டிப்பா ஒத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஒரு புண்ணு இருக்குன்னா அதை தொடர்ச்சி எல்லாம் புண்ணுக்கு மருந்து போட்டாதான் புண்ணு ஆறும். ஐயோ இந்த புண்ணை பார்த்தா மத்தவங்க கொஞ்சம் அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னு வைங்க, புண்ணுக்கு மருந்து போடாம இருந்தோன்னு வைங்க, புற வச்சுட்டு போயிரும். பெண் சமூகம் இன்னைக்கு புரை வைத்து போய்கொண்டிருக்கிற சமூகத்தை நாம் புண்ணுக்கு மருந்தாக இன்னைக்கு பெண் கல்வியில உயர்ந்துட்டு வரா. பெண் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விண்ணுக்கு பெண் போறா. எல்லா இடத்துல எல்லாத்துலயுமே பைலட்டா பெண் வந்துட்டாங்க. கப்பல் விடும் ஆளுமையா வந்துட்டாங்க, மாலுமியாக வந்துட்டாங்க. பல்வேறு துறையில இன்னைக்கு பெண்கள் எல்லாம் நிறைய முஸ்லிம் பெண்கள் எல்லாம் காலேஜுக்கு போகாம இருந்தாங்க. இப்ப காலேஜுக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் வந்துருச்சு இல்லையா? +2 வரைக்கும் பிள்ளைங்க படிச்சது இல்ல. இப்ப திருமண உதவி திட்டத்திற்கு அந்த பணத்துக்காகவே படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா 50,000 கிடைக்குமே, நம்ம புள்ள 10வது படிக்கட்டும் 12வது படிக்கட்டும் அப்படின்னு எல்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இந்த மாற்றத்தை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றத்தை கண்ணால் பார்த்தாலோ இல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலோ உணர முடியாது. நாம் என்ன செய்யணும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். புத்தகம் போல் ஒரு நண்பன் எதுவுமே இல்லை. நமக்கு எவ்வளவு நட்பு கூட இருக்கட்டும், நமக்கு நட்பு 1000 நட்பு இருந்தாலும் நட்பு கிட்ட இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்ல அன்பு கிடைக்கும், நல்ல வழிகாட்டல் கிடைக்கும். ஆனால் அறியாமையை போக்கக்கூடிய வல்லமை படைத்தது புத்தகம் தான். நமக்கு தமிழ் படிக்க தெரியும், மேக்சிமம் எல்லாருக்குமே தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறோம். நல்ல புத்தகங்கள் நிறைய நம்ம நிறைய
வளையல் வாங்க செலவு பண்றோம், எதோ செயின் வாங்க செலவு பண்றோம், எதுக்கோ மூஞ்சிக்கு ஏகப்பட்டது செலவு பண்றோம், என்னென்னமோ நம்ம செலவு பண்றோம். அதுல புத்தகம் வாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு சின்ன தொகையை புத்தகம், சின்ன சின்ன புத்தகம் வாங்குங்க. பெரிய புக் வாங்கி ஐயோ இவ்வளவு பெருசு என்னால படிக்க முடியாது அப்படின்னா அவ்வளவு பெருசு வாங்க வேண்டாம். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்னதுல இருந்துதான் ஆரம்பிக்கணும். நிறைய புத்தகங்கள், இந்திய அரசியல் சாசனம் அப்படின்னு புத்தகம் இருக்குது, பெண் விடுதலை புக் இருக்குது, பெரியார் எழுதின புத்தகம் எல்லாம் நாம் பெரியாரை எப்படி பார்க்கணும்னா இறை மறுப்பாளரா தான் பார்க்கணும். அந்த சாமியை வேண்டாம், சாமியே இல்லைன்னு சொல்லுச்சு அப்படின்னு பெண்களுக்கெல்லாம் அவர் மீது ஒரு வெறுப்பு. அப்படி அல்ல, அவரே சொன்னாரு, நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க முன்னால சாமி வந்துட்டா என்ன, வந்து நின்னா என்ன சொல்லுவீங்கன்னு, இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அது இல்லாமல் அவர் சொன்னாரு, பெண்கள் கையில கொடுத்து இருக்கிற கரண்டிய தூர வீசிட்டு வாங்கி புத்தகத்தை கையில் கொடுங்கள் அப்படின்னாரு. பெண் விடுதலைக்காக பேசினவங்க, பெரியார் மாதிரி பெண் விடுதலைக்காக பேசினவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவரை ஒரு நாத்திகராக நாம் பார்க்கும் பொழுதுதான் அவர் சொன்ன விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. இப்ப ஏன்னா பல்வேறு விஷயங்கள் பெண்கள் ஏன் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொங்கல் திருவிழாவை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சமத்துவ பொங்கல்னு ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த சமத்துவ பொங்கல் எல்லாம் எங்க நடக்கும்னா ஒரு குக்கிராமத்துல நடக்கும். ஏதாவது ஒரு அமைப்பு வருவாங்க, அந்த கிராமத்துல சமத்துவ பொங்கல்னு வைப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே, அதுல முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, சில கிராமங்கள்ல முஸ்லிம்ஸே இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களே சமத்துவ பொங்கல் நடத்துவாங்க. ஆனால் இன்று சமத்துவ பொங்கல் எப்படி நடக்குதுன்னா, முஸ்லிம்கள் வாழும் பல்வேறு பகுதியில இந்த வருஷம் சமத்துவ பொங்கல் வச்சிருக்கிறாங்க. சமத்துவ பொங்கல் வச்சு பொங்கல் என்ன சொல்லுது, பொங்கல் என்பது நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், விவசாயிகள் தினம். அன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன, அதுதான் அவங்க பேசுனாங்க. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை, புதியன புகுதலும் பழையன கழிதலும்னு சொன்னாங்க இல்லையா. புதியன புகுதல்னா பாயெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கணும்ன்ற அர்த்தத்துல சொல்லல. நம்ம கிட்ட இருக்கிற கெட்டவைகள் எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அறியாமைய தூர வீசு, கெட்டதை தூர வீசு, உன் வாழ்க்கைக்கும் உன் உயர்வுக்கும் எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தூர வீசு. உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய சமூகத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதெல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டுதான் நாம் இங்க சமூகத்துல வாழக்கூடியவர்கள் நாம் அனைவரும் ஒண்ணுதான். நீங்க எந்த ஜாதி எந்த மதம் யாராக இருந்தாலும் ஒரு அறுத்து பார்த்தால் ரத்தம் சிவப்பாகத்தான் இருக்கும். என்ன, உனக்கு அந்த கலர் எனக்கு இந்த கலர்னு இல்ல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. எத்தனை இன்னைக்கு பாலஸ்தீனத்துல எப்படிப்பட்ட ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. போர் இப்ப நிறுத்தப்பட்டது, ஆனால் எத்தனை உயிர் பலி ஆயிடுச்சு, எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போயிட்டு இன்னைக்கு போரை நிறுத்தி என்ன பிரயோஜனம்? இழந்ததை நாம் பெற முடியுமா? அப்போ முதல்லயே சிந்திச்சு செயல்பட்டு இருந்தா அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஏன் இன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியலன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில போரை நிறுத்தணும்னு நினைச்சதுனாலதான். மக்கள் புரட்சி ஏற்பட்டு இருந்தால் மக்கள் புரட்சியாளர்களாக அத்தனையும் அந்த நாட்டுல மக்கள் புரட்சியாளர்களா வந்திருந்தால் அந்த போரை நிறுத்தி இருக்க முடியும். இந்த எத்தனை ஒரு டிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம சாக்கடையை சுத்தம் பண்றதுக்கு நம்ம போராட வேண்டி இருக்குது. குண்டு குழியமா இருக்கிற ரோடு போடணும்னா நம்ம போராட வேண்டியது இருக்கு. நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கவுன்சிலரே பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க நல்ல கவுன்சிலரு, இவங்க இல்ல சரியா. நல்ல கவுன்சிலர், எல்லாரும் நல்ல கவுன்சிலர் தான், ஆனால் அவங்களாலேயே செய்ய முடியறது இல்ல. அவங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளிடம் அவர்கள் வேலை வாங்க முடியவில்லை. எல்லா இடத்திலும் ஸ்தம்பித்து நிற்கிறது இல்லையா. நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நம்முடைய நாடு என்னன்னா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல உடுக்க துணி, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் அரசு நமக்கு கொடுக்கணும்.
இது மூணு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இப்ப கேட்டு பாரு, நீ வேலைக்கு போ, நீ சம்பாதி, நீ சாப்பிடு, நீ துணி வாங்கி போடுன்னு. ஆனா இதுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து நமக்கு எல்லா வழியும் வகுத்து தர வேண்டும். எனக்கு வேலை கொடுக்கணும், எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும், நான் நல்ல விதமாக இருக்கவும், என் குழந்தைகள் நல்லா படிக்கவும், என் குடும்பம் நல்லா இருக்கவும், எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கடமை, சட்டத்துல இருக்கு இதெல்லாம். ஆனால் சட்டத்துல இருக்கிறதா ஆட்சியாளர்கள் யாருமே வந்து மக்களுக்கு செய்வதில்லை. காரணம் என்னன்னா, எத்தனை அடிச்சாலும் இவன் தாங்குறான்டா, நம்ம நினைச்சுட்டான். அரசாங்கம் என்ன நினைக்குது, எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் ஏன் எதுக்கு எப்படின்னு இந்த மக்கள் கேட்பதே கிடையாது. மக்கள் கேட்பதே கிடையாது. நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் இருக்குது. ஆனா சகோதரிகளே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நாம் வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கணும், என் குழந்தை குட்டிகள்லாம் நல்ல விதமா இருக்கணும், இந்த சமூகத்தில ஒரு நல்ல வந்து அந்தஸ்தோட நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிம்மதியான தூக்கம், வயிறு நிறைந்த சாப்பாடு, ஆரோக்கியமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்காக தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு குறை இருப்பேன், நாம் எல்லாம் வந்து ஏன் எதுக்கு எப்படின்னு கண்டிப்பா பெண்கள் கேட்கணும். பெண்கள் பேச ஆரம்பிக்கணும். பெண்கள் பேசுங்கனாலே பயந்துக்கிறாங்க, நான் பேசுறது தப்பா போகுமா, நான் இப்படி பேச தெரியாது, அப்படி பேச தெரியாதுன்னு. இறைவன் நமக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கான், சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கான். எல்லா பெண்கள் தெரியுமா, பெண்கள் வல்லமை வாய்ந்தவர்கள். ஆண்களை விட சிறப்பு மிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள் பெண்கள். ஆனால் நம்முடைய பலமும் சிறப்பும் நமக்கு தெரிவதில்லை. காரணம் என்னன்னா, அறியாமையிலேயே நாம் இருப்பதினால்தான். இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே நீங்க எல்லாரும் போங்க, நல்ல புத்தகங்களை வாங்கி படியுங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. ஆரோக்கியமான சமூகத்திலே நாம் வாழக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு கிடைக்கணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. லைப்ரரி இங்க இருக்கு. ஆமா ஆமா, இங்க பக்கத்துல மணிநகர் ஸ்கூலுக்கு முன்னாடி அறிவுசார் மையம் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. நீங்க ஃப்ரீயான நேரத்துல அங்க போய் வந்து புத்தகம் எடுத்து படிச்சுட்டு, கொஞ்சம் டைம் இருக்கும்போது போய் புத்தகம் எடுத்து படிங்க, எல்லாம் பண்ணலாம். அல்லது வந்து உங்களுக்கு புத்தகம் வேண்டும்னாலும் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகும்போது எல்லாரும் வந்து கரெக்டா வந்துட்டு போற மாதிரி வாரம் ஒரு நிகழ்வு நீங்க நடத்திட்டு இருந்தீங்கன்னா நான் சில புத்தகங்களை கொடுக்கலாம், பெண்களுக்குரிய நல்ல புத்தகங்களை கொடுக்கலாம். நீங்க கொண்டு போய் இந்த வாரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற புத்தகம் கொண்டு போற மாதிரி வந்து இது பண்ணலாம். எங்களுக்கும் வீட்டுல லைப்ரரி வச்சிருக்கோம், நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா புத்தகங்கள் அடுத்தவங்க படிச்சாதான் பயனுள்ளதாக இருக்கும். பெண் சிறப்பை பத்தி சொன்னாங்க. பெண்கள் கண்டிப்பா தம்பி வந்துட்டு புத்தகம் கொடுங்க. பெண் ஏன் அடிமையானார்? பெரியருடைய புக்கு என்கிட்ட நிறைய பெரியருடைய புக்கு படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய புக்குக வீட்டுல இருக்கிறது வாங்கி படிக்கும். இஸ்லாம் கல்விக்கு வழிகாட்டுறது ஃபர்ஸ்ட் வசனமே இறைவன் இருக்கிறாரு, கற்பீராக ஓதுகிறாங்க. ஆண்கள் பெண்கள் கிடையாது, அனைத்து உரிமைகளையும் மனிதர்களுக்கு இஸ்லாம் வந்துட்டு. இப்ப சொத்துரிமை எல்லாம் 1980 தான் வந்தது பெண்ணுக்கு சொத்துரிமை. ஆனா 1444 வருஷம் முன்னாடி முகமது நபி வந்ததுமே பெண்களுக்கு சொத்துரிமை. ஆண்கள் தலாக் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே உரிமையை பெண்கள் கூட கணவனை பிடிக்கலையா, ஆண் கூட காரணம் சொல்லணும், பெண் காரணமே சொல்ல வேண்டியதில்லை. என் கணவர் இப்படி எப்படின்னா ஒரு காரணமும் சொல்ல வேண்டியதில்லை. பிடிக்கலையா குழா கொடுக்கலாம். அந்த மாதிரி பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் வழங்கினது இஸ்லாம்ல இருந்து வழங்கப்பட்டிருக்குது. சரி, நம்ம வந்துட்டு இன்னைக்கு குடியரசு தினம் இல்லையா, சுதந்திர தினம். சுதந்திரம் கிடைச்சு 2 வருஷம் கழிஞ்சுதான் குடியரசு தினம்னு கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா. சரி, சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 10 பெண்களுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? சரி, போட்டும். 5 பெண்களுடைய பெயர் தெரியுமா?
சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட 10 பெண்களுடைய பெயர் வேண்டாம், 5 பெண்களுடைய பெயர். முத்துலட்சுமி ரெட்டி, மாலு ராமலிங்கம், அல்ல சுதந்திர போராட்டம் இல்ல, ஜான்சி ராணி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க. வேலுநாச்சியார். குயிலி, ஓகே. தற்கொலை போராளி குயிலி. அப்புறம் பாத்துடலாமா? ஒண்ணு பேரு நிறைய புக்கு வாங்கி வச்சிருக்கேன் நானு. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் தனியா, பெண்கள் தனியா, யாரெல்லாம் சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பொதுவா இந்த சுதந்திரமே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் போராளிகள், என் தேசம் என் சுவாசம், என் தேசம் என் சுவாசம். அப்போ பொங்கல் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடாதுன்னா விடுவோமா? நம்ம தமிழர்கள் பா, எனது தேசம் எனது சுவாசம், இங்கத்த காத்து இங்கத்த மண்ணுதான் சுவாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பொங்கல் எப்படி தமிழருடைய திருநாளை கொண்டாடாம எப்படி? சரி, தற்கொலை போராளி குயிலி ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? கணவர் சரியில்லை, வீட்டுல சரியில்லை, கஷ்டம், அதுக்காக தற்கொலை பண்ணாங்க. நாட்டுக்காக இல்லையா? வேலு நாச்சியாருடைய வேலைக்காரி பெண்ணா இருந்தாங்க. வெள்ளக்காரனுடைய அந்த ராணுவ கிடங்க அழிக்கணும்னு நினைச்சாங்க. என்ன பண்ணாங்க? அன்னைக்கு கோயில் திருவிழா, உடம்புல பூரா எண்ணெய் பூசிட்டு வந்தே மறுநிலை சொல்லிட்டு கையில என்ன தீம்பத்தை எடுத்துட்டு வந்து நேரா போய் அந்த ஆயுத கிடங்குல போய் குதிச்சுட்டாங்க. அப்படி அந்த வெள்ளக்காரனுடைய அனைத்து ஆயுதத்தையும் ஒழிச்ச பெண்மணி குயிலி. அப்புறம் வேலுநாச்சியார் அப்படிதான். வேலுநாச்சியார் தெரியல, நாட்டை புடிச்சிட்டு என்ன பண்ணாங்க? ஆணுடைய வேடம், அது ஒரு முஸ்லீம் ஆணுடைய வேஷத்தை போட்டுட்டு அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுல போய் வேற முஸ்லீம் மன்னர்களுடைய உதவியோட வந்து மறுபடியும் அந்த நாட்டை கைப்பற்றி வாழ்ந்த பெண் தான் வேலுநாச்சியார். பேர் மாத்திரம் பாக்குறேன். கிட்டு ராணி சென்னம்மா, ஜான்சி ராணி லட்சுமிபாய், மேடம் பிஹாஜி ருஸ்தம் காமா, சகோதரி நிவேதா. சகோதரி நிவேதா தெரியுமா? யாருன்னு தெரியல. எல்லாம் போய் தேடி பாருங்க. சரியா? கஸ்தூரிபாய் காந்தி, கவிக்குயில் சரோஜினி நாயுடு. என்ன கவிக்குயில் சரோஜினி? கவிக்குயில்னா ஏதாவது பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. முதலா நம்ம காலேஜ்ல போய் படிச்சு டாக்டர் ஆனவங்க தான் கவிக்குயில். அது மாத்திரம் இல்ல, இந்த பெண்களை எல்லாம் வந்துட்டு தேவதாசி முறையிலிருந்து வந்தவங்க தான் அவங்க. தேவதாசிங்கிறத ஒண்ணு ஒழிச்சவங்க யாருன்னா அவங்கதான். சரிங்களா? அப்போ கவிக்குயில் சரோஜினி நாயுடு வாங்க சொல்லுது. ஆமா, முத்துலட்சுமி ரெட்டி. சரோஜினி சாவித்திரிபாய் பூலே படித்த ஃபர்ஸ்ட் 9 வயசுல ஆமா முதல் ஆசிரியர் வாங்க சொல்லுது. அதனால இருக்கு. வேற பாங்க்ல சொல்லு. இங்கிட்டு பாங்குக்கு நிறுத்திக்கலாம், பக்கத்துல பாங்குக்கு நிறுத்திக்கலாம். சரி, தில்லையடி வள்ளியம்மை யாருக்கு தெரியும்? தில்லையடி வள்ளியம் பாட்டு வச்சிருக்காங்க இல்லையா? தில்லையடி வள்ளியம்மா தில்லு இருந்தா வாடியம்மா. அது கேட்கும் போது மனசுக்கு எப்படி வலிக்குது. 16வது வயசுல செத்தாங்கப்பா. எதுக்காக? வெள்ளைக்காரன் வந்து எல்லா கல்யாணமும் சர்ச்சில் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டான். எல்லா கல்யாணமும் சர்ச்சில். அதுக்கு எதிராக போராடிய பெண்மணி. அவங்களுக்கு மதத்துக்குன்னு தான் சட்டம் உண்டாக்குனது அம்பேத்கர் இல்லையா? சட்டம் இயற்றிய யாரு? அம்பேத்கர். எல்லாத்துக்கும் மதத்துக்கும் உரிமை இருந்தது. ஆனா அதுக்கு எதிராக தான். அடுத்தது பார்த்தோம்னா வீர தியாகி சொர்ணத்தம்மாள், பத்மாசனி அம்மாள், அம்புஜம்மாள், பத்மாவதி அஷர், மஞ்சு பாஷினி, எஸ்.என். சுந்தரம்மாள், அன்னி மாஸ்டரின், கமலா, அப்படியெல்லாம் ஜான்சி ராணி எல்லாமே அவங்களுடைய பேரு அங்கம்மா செரியன் அப்படிங்கிற பேர்லதான் மலையாளத்துல எல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப இதுல வந்துட்டு இன்னும் முஸ்லிம் பெண்களுடைய பேரு எல்லாமே இங்க எழுதி வச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் தேடல் தான். புக்குக வாங்கி அதுல இருந்து பேரெல்லாம் எடுத்து இதுல நீ ஒவ்வொரு பக்கத்துலயும் அவ யார் யார் என்னென்ன பணிகள் செஞ்சாங்கிறது தனியா குறிப்பிட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் தேடல் என்ன இருக்குதோ அதை போய் சென்றடையலாம் இல்லையா? தேடல் இருக்கணும் நம்ம கிட்ட. நம்மளும் நேர்வழியில இவங்க சொன்ன மாதிரியே தான் பெண்கள் அப்படிங்கிறவங்க. நீங்க எல்லாம் எத்தனை பேர் சொன்னீங்க வீட்டை நிர்வகிக்கிறது யாருன்னு கேட்டப்போ அதிகம் பெண்களும் ஆண்கள்னு தானே சொன்னீங்க. ஏன்
நம்மளும் சேர்ந்து செமம்னு சொல்லுங்கப்பா. எங்க ஆண்கள் இது? பெண்கள் சொன்னதுதான் நடக்குது வீட்டுல. அப்புறம் எதுக்கு நீங்க ஆண்கள் மேல பழிய போடுறீங்க? ஒண்ணும் இல்லாட்டி சமம். சரி, நம்ம என்ன செய்யறோம்னு ஒண்ணு கேட்கவாது செய்யறோம். பொய் தானே சொன்னீங்க எல்லாரும். பொய். நம்மதான் முடிவு பண்ணலாம். அதத்தான் சொல்றேன். நம்ம சொன்னதுதான் இருக்கு. அதனாலதான் ஒரு பெண்ணிடம் கல்வி வந்தால் அந்த சமுதாயத்துக்கே வந்ததுன்னு அர்த்தம். அந்த பெண் சம்பந்தப்பட்ட சமுதாயத்துக்கே வந்தது. ஆண்கள்கிட்ட வர்றதுனால வருமானம், வேலைக்கு போக சம்பாதிக்கு, இதுக்குதான். அப்போ இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நிறைவா இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்த்தா, ஆனாலும் இத்தனை பேராவது கலந்துகிட்டதுல இனி நாங்க இப்ப எங்கெல்லாம் நாங்க வந்துட்டு சமத்துவ பொங்கல் நடத்தணுமோ அடுத்த நிகழ்ச்சியா அங்கெல்லாம் வந்து குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் யாரையெல்லாம் கூட்டிட்டு வரீங்களோ கூட்டிட்டாங்க. நீங்க எல்லாம் பேசுங்க. ஒவ்வொருத்தர் 5 நிமிஷம் பேசுறீங்களா, 10 நிமிஷம் பேசுறீங்களா? ஏன்னா சம்பவங்கள் பேசும்போதுதான் மனசுல நிக்கும் இல்லையா? இப்ப சொன்னேன்ல, தில்லையடி வள்ளியம் அவங்க ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரிய படிக்கும் போதுதான் அது அப்படியே மனசுல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க, மறைக்கிறது போய் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம நிறைய படிக்கக்கூடியவங்களா, நிறைய விஷயங்கள் தெரியக்கூடியவங்களா, தெரிஞ்சதை எல்லாம் மத்தவங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களா நம்ம ஆகணுங்கிறது தான் இந்த மாதிரி நிகழ்வுகளுடைய. நாங்க போன வருஷமும் இதே நடத்தணும், சுதந்திர போராட்டம் அதை பத்தி நடத்தணும். பெண்களை பத்தி எல்லாம் பார்த்துட்டு வாங்க, பேசுங்க, உங்களுக்கு எல்லாம் பிரைஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் நடத்தணும். அதுக்கு பின்ன யார் யாரு எத்தனை தேடுனாங்கிறது தெரியல. இனி தனியா அதுக்கு கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் கேள்வி கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். யார பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விகள் கேட்கலாம். பெண் சம்பந்தமா பரிசு இருக்கா? ஆமா, பரிசு இருக்கு. விளையாட்டு போட்டியும் வைக்கணும். 10 கேள்விகள் கேட்கிறேன் பெண்கள் சம்பந்தமா தான். அதுக்கு வந்து உங்களுக்கே வந்து தெரியலன்னா பரவாயில்ல, தப்பு இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? உலகின் முதல் பெண் பிரதமர் தெரியும் வாய்ப்பில்லை. இந்தியாவோட கேட்டீங்கன்னா அவங்க முதல் பெண் பிரதமர். சரி, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? சரி, உலக பெண்கள் கொண்டாடுறோம்.